யாத்திராகமம் 16, 13, 14 சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். சாயங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிப்பதற்காக காடைகளை கொடுத்தார். விடியற் காலத்தில் மன்னாவை கொடுத்தார். இவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் என்று ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளோ அழகாய் அவர்களை போஷித்தார் பார்த்தீங்களா? சாயங்காலமானால் காடை, விடியற்காலமானால் மன்னா. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்முடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்மை நடத்தணும். பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். உணவு தேவை, உறைவிடம் தேவை, உடைகள் தேவை, பிள்ளைகளுடைய படிப்பு தேவை, ஃபீஸ் கட்டணும், ரெண்ட் கொடுக்கணும், வீடெல்லாம் கட்டி பாதியில் நிற்கு, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எங்கள் வாழ்க்கையில் தேவைகளை சந்திங்கன்னு கேளுங்களேன். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக அப்பா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ அழகாய் நடத்தினீரே அப்பா. சாயங்காலத்தில் காடையை கொடுத்தீர், விடியற்காலத்தில் மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தீரே. எங்களை போஷியும் என்று சொல்லி, எங்களுடைய தேவைகளை சந்தியும், எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு வனாந்திரத்திலே நின்று எங்களை போஷியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவரே, நீர் அவர்களை போஷித்தீர் அப்பா. அழகாய் போஷித்தீர் கர்த்தாவே. உம்முடைய ஆண்டவரே அந்த வல்லமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எங்களோடு கூட ஆண்டவரை இடைப்படுவீராக, எங்களை நடத்துவீராக, எங்கள் தேவைகளை சந்திப்பீராக, ஆண்டவர் எங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடத்தை கொடுப்பீராக என்று கேட்கிறார்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும் அப்பா. உணவு தேவையை சந்திங்க, உம்முடைய பிள்ளைகளை அழகாய் போஷிங்க அப்பா. வீட்டு தேவைகளை சந்திங்க, ஃபீஸ் கட்டுவதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தேவைகளையும் இவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்துவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்கப்பா. திருமண தேவைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆச்சரியமாய் பண தேவைகளை சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, எல்லா கடனையும் அடைத்து கொடுப்பீராக. என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காடைகள் வரவழைத்தார், மன்னாவை உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்களோட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்களோட செய்தார். நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நம்மை திருப்தியாக்குறது மாத்திரமல்ல,
நாம் பிறருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து திருப்தியாக்கி மீதம் எடுக்க வைத்து பிறருக்கு கொடுக்க வைப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்றைக்கு ஆபிரகாம் சொன்ன பொழுது, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்க போற மற்றொரு வசனம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமேன். நடந்தது என்ன நமக்கு தெரியும். அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பாறையில இருந்து தண்ணி வருமா என்றால் அது வராது. ஆனால் இந்த வனாந்திர பாதையில தேவ பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஒரு பக்கம் முறுமுறுத்தார்கள். ஆனா மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு நடத்துதலை கர்த்தர் கொடுக்கிறார். கடந்த சில நாட்களாக நம்ம மோசேயை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் புறப்பட்டு வரும். ஆமேன். அதே போல அந்த தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீரினால இஸ்ரவேல் ஜனங்களும் மிருக ஜீவன்களும் குடும்பத்தினர் அனைவரும் தண்ணீர் குடித்து அவருடைய தாகமெல்லாம் தீர்க்கப்பட்டது. ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நிறைய தாகங்கள் இருக்கலாம், நிறைய ஏக்கங்கள் இருக்கலாம், நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், நிறைய முடியாத காரியங்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் எனக்கு எப்பொழுது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. எப்படி மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தாரோ அதே போல நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த சூழ்நிலைகளை எப்படி கடந்து வர முடியும், இந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி நம்முடைய தாகம் தீர்க்கப்படும், எப்படி முடியாத காரியங்கள், அதாவது கற்பாறையிலிருந்து தண்ணி வருவது முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது இல்லையா? அப்படி முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்தந்த காரியத்துல என்னுடைய விருப்பங்கள் இன்னும் நிறைவேறவில்லை, என்னுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படல, என்னுடைய ஏக்கங்கள் இன்னும் நடக்கல, என்னுடைய தாகங்கள் என்னுடைய விருப்பங்கள் இன்னும் நடக்கலையப்பா, எப்பொழுது என் தாகத்தை தீர்ப்பீர், எப்பொழுது என் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் என்று ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அது மாத்திரமல்ல, இந்தந்த காரியங்கள்லாம் முடியுமான்னு தெரியலையப்பா, சந்தேகமா இருக்கிறதே, இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று கேள்விக்குறியோடு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆமேன். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அது கற்பாறையாய் இருந்தாலும் அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ண ஆண்டவரால முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா, இந்த காரியத்துல, இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னுடைய தாகத்தை தீருங்க, என்னுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுங்க, என் விருப்பத்தை நிறைவேற்றுங்க என்று கேளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவர் கற்பாறையான சூழ்நிலையா இருந்தாலும், அது முடியாத சூழ்நிலையா இருந்தால் கூட, முடியாதவைகளை முடிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அப்பா எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னென்ன தாகத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது நிற்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக.
யார் யாரெல்லாம் ஆத்தும தாகத்தோடு குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படலையே, அபிஷேகம் பெறலையே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே நான் ஜெப வாழ்க்கையை இழந்துட்டேனே என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி தாகத்தோடு கேட்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், தவறான உறவுகள் முறிக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. இழந்த அபிஷேகத்தை திரும்ப கொடுங்க, இழந்த ஜெப வாழ்க்கையை திரும்ப கொடுங்க. என்னென்ன காரியத்தில் எல்லாம் ஆத்தும ஆதாயத்தை ஆண்டவரை காரியங்களிலே ஆத்தும காரியங்களிலே தாகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த தாகம் தீர்க்கப்படட்டும் அப்பா. உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல உலக பிரகாரமான காரியங்கள்ல, குடும்ப காரியங்கள்ல, எதிர்கால காரியங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன விருப்பங்களோடு என்னென்ன தாகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த தாகம் தீர்க்கப்படட்டும் அப்பா. இவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஏக்கங்களை மாற்றுவீராக, ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக. எந்தெந்த நிறைவேறாத ஆசைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ, அடிப்படை ஆசைகள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்ப்பீராக ராஜா. ஆண்டவரே ஒருவேளை அந்த சூழ்நிலை வனாந்திரமா இருக்கலாம், இந்த வனாந்திரத்துல எப்படி தண்ணீர் கிடைக்கும் நினைக்கலாம். ஒருவேளை அது பக்கத்துல கற்பாறையா இருக்கலாம், இந்த கற்பாறையிலிருந்து எப்படி தண்ணீர் வரும், எப்படி அற்புதம் வரும், எப்படி நன்மை வரும் என்று ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் முடியாதவைகளை முடிய செய்கிற தெய்வமே, ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே, வனாந்திரமாயிருந்தாலும் அங்கூர் நீரூற்று உண்டல்லவா, உம்மால் கூடாதது எதுவுமே கிடையாதல்லவா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்மால் ஆகாதது ஒன்றும் கிடையாதப்பா. வனாந்திரத்தை செழிக்க பண்ணுகிறவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவர், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுக்காக குறித்த ஆசீர்வாதத்தை செய்து முடிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது முடியாத சூழ்நிலையாய் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு அதிசயத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும். என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், உன் தலை உயர்த்தி மகிழ்விப்பார். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். அன்பின் அபிஷேகமே எந்த அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அற்புதங்களை செய்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. எந்த நாறுதலே, அன்பின் அபிஷேகமே, எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாறுதலே. பாலைவனமாய் இருந்தாலும், பாழான தேசமாய் இருந்தாலும், பாலைவனமாய் இருந்தாலும், பாழான தேசமாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும், அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும். பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழி நடத்துதல் எவ்வளவு அற்புதமானது.
ஆமேன். இஸ்ரவேலரை அழகாய் நடத்தினவர், ஆச்சரியமாய் நடத்தினவர் உங்களையும் நடத்துவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது ரெவிதீம் என்ற ஒரு இடத்துக்கு வந்தார்கள். வேதத்திலே பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நாம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெவிதீம்ல சத்துருக்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருகிறார்கள். சத்துருக்களால எவ்வளவு போராட்டம் இல்லையா? அவர்கள் ஒரு கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் விடுதலை பெற்று செங்கடலை கடந்து அவ்வளோ அழகாய் அற்புதங்களை எல்லாம் அனுபவித்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா திடீரென்று ஒரு கூட்டம் வழிமறிக்கிறது. அதுதான் அமலேக்கின் கூட்டம், சத்துருக்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே, ஆரோன், ஊர் எல்லாரும் மலையின் உச்சியிலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். யோசுவா பட்டய கருக்கினாலே எல்லா அமலேக்கரையும் வெட்டி போட்டான். ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அந்த இடத்துக்கு மோசே யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல சத்துரு எதிர்த்து வருகிறான் இல்லையா? நம்முடைய உலக ஓட்டத்துல, குடும்ப வாழ்க்கையில பல விதமான சோதனைகள் நடுவில் சத்துரு வந்து கொண்டே இருக்கிறான். நீங்க ஒருவேளை சொல்லலாம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எந்த சூழ்நிலையும் சீக்கிரமா மாற மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே போராட்டம், வெளியில போராட்டம், வேலை ஸ்தலத்துல போராட்டம், ஊழியத்துல போராட்டம், சரீரத்தில் போராட்டம், இப்படி பல விதங்கள்ல சத்துரு அடிக்கடி எங்களுக்கு விரோதமாய் வருகிறான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே சத்துரு நமக்கு விரோதமாக தான் வருவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். ஆமேன். அந்த கொடிதான் யெகோவா நிசி. ஆமேன். சத்துரு சேனை நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு வெற்றியை தருவார். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களோ, உங்களுடைய கரத்தை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள். எப்படி மோசே கரத்தை உயர்த்தி பிடித்தாரோ அதே போல உங்களுடைய கரத்தை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள். மோசே மலை உச்சிக்கு போனது போல தேவ சமூகத்துக்கு போங்க, தேவ சமூகத்துல நெல்லுங்க. இப்ப நம்ம தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல தானே நிற்கிறோம். எல்லாரும் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சத்ருவின் போராட்டங்கள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களை இப்ப ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா பக்கமும் நெருக்கம் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள நெருக்கம், எல்லா சூழ்நிலையிலையும் வெளியெல்லாம் பிரச்சனைனா கூட வீட்டுக்குள்ள வந்து நிம்மதியா இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைனா எங்க போறது தெரியலையே. அப்போ இந்த சூழ்நிலையில தான் நீங்க கைகளை நல்லா உயர்த்தணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதே போல யோசுவா பட்டய கருக்கினால வெட்டி போட்டது போல வசனத்தையும் பிடித்து கொள்ளணும். ஒரு பக்கம் வசனம், ஒரு பக்கம் ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆமேன். கர்த்தர் அதுதான் சொல்லி கொடுத்தார் மோசேக்கு, யோசுவாவுக்கு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு அவர் நடத்தின அந்த பாதையில தான் நம்மளும் போறோம். நாமும் போற பாதை அதே பாதை தான், அதே ஆலோசனை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எல்லா சத்துரு சேனைகளை கர்த்தர் துரத்தும்படி, ஒரு வெற்றி கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சத்ருவின் கிரியைகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. சத்துரு எங்களுக்கு விரோதமாக வரலாம் ஆண்டவரே, மனிதர்களை சத்துருக்களாய் மாறி இருக்கலாம். எங்களை நிந்திக்கிற கூட்டம் ஒரு பக்கம்,
எங்களை தூஷிக்கிற கூட்டம் ஒரு பக்கம், எங்களை துன்பப்படுத்துகிற கூட்டம் ஒரு பக்கம், ஆண்டவரே ஒரு பக்கம் பிசாசினால வருகிற தடைகள், முன்னேற முடியாத சூழ்நிலைகள், இவற்றின் மத்தியில வேதனையோடு கூட யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அல்லவா? வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது ஆவியானவரே நீர் கொடி ஏற்றுகிறவர் அல்லவா? எங்களுக்காக ஒரு ஜெயக்கொடியை, ஒரு வெற்றி கொடியை ஏற்றுகிறவர் அல்லவா? உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க அப்பா. நீர் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய தலையை உயர்த்துவீராக. அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத ஆண்டவரே பில்லிசூனிய கட்டுகள், ஆண்டவரே மந்திரவாத கிரியைகளினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. அற்புதங்களை காண பண்ணுங்க அப்பா. நம்முடைய பிள்ளைகள் இனி கஷ்டப்படக்கூடாது. வேலை ஸ்தலத்துல நிம்மதியா இருக்கட்டும். சத்துருக்கள் எழும்ப கூடாது ராஜா. அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீராக. இவருடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அப்பா பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவரே அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே அன்றைக்கு அமலேக்கியர் வந்தது போல நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா அமலேக்கிய கிரியைகள், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஒரு வெற்றி உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றி கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்டும், நிம்மதியாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்தினாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்று பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்று பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவன். ஆமென். நம்மை போஷித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவன், நம்முடைய தாகங்களை தீர்க்கிற தேவன். அவர் நம்மை அழகாய் நடத்துவார். அது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தால் அவர்களுக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம் ஜெபித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வனாந்திரத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் சீனாய் மலையில ஏறி மோசேயை வரவைத்து அவரோடு கூட நிறைய காரியங்களை பேசினார். அந்த காரியங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது முதல்ல ஆண்டவர் உடன்படிக்கையை கொடுத்தார். அதுதான் 5ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும்
நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஸோ உடன்படிக்கை கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். ஆமென். என்னென்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ அதே போலதான் இன்றைக்கும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நம்மோடு கூட நம்முடைய குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை 1000 தலைமுறை வரைக்கும் உடையது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பக்கம் நீங்க தான் என்னுடைய சொந்த ஜனம், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று உறுதி சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்க எப்படி எப்படி நடக்கணும், நம்ம என்ன நடக்க கூடாது, எப்படியெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் வாழணும் என்பதையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, அப்பா நான் உங்களுடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கிறேன் அப்பா, என்னை நீங்க நடத்துங்க அப்பா. ஆண்டவர் எங்க மேல கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களுடைய கரம் பிடித்து நடத்தி ஆண்டவரை வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொந்தமாக்கி உங்களுடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அல்லது நாமே சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே எங்களை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உடன்படிக்கையின் தேவனே, வாக்குத்தத்தங்களின் தேவனே, எங்களை நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தாங்க, நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துங்க அப்பா. என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று அன்றைக்கு ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரை கற்பலகையில எழுதி கொடுத்தீரப்பா. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்து எங்களுடைய உள்ளத்திலே எழுதி கொடுக்கிறீரப்பா. உங்களுடைய பிரமாணங்களை ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே எழுதி கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல எங்களை நடத்துங்க அப்பா. ஆண்டவரை பத்திரமாய் நடத்துங்க, நேர்வழியில் நடத்துங்க, நித்திய பாதையில ஆண்டவரே நடத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கைகளை மறந்து விட மாட்டீர் அப்பா. வாக்குத்தத்தங்களை மறந்து விட மாட்டீர் ராஜா. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க. இந்த வருஷத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ, என்னென்ன உடன்படிக்கைகளை கொடுத்தீரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றும் அப்பா. உடன்படிக்கையை நிறைவேற்றும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க. கர்த்தாவே, வழி இதுவே, இதுல நடங்கிற சத்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்கட்டும் அப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தினது போல நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே